வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடித்து என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னா, குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி அடிக்கடி வலி இருக்குது அப்படின்னா நமக்கு எலும்புகள் வீக்காக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வழங்குது. அப்போ எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது, காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த காயங்கள் ஏதாவது ஏற்படும் போது அது ஆறுவதற்கு தாமதமாகும். அப்புறம் அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் எப்போதுமே நம்முடைய பேலன்ஸ் தடுமாற செய்யும். அதனால் எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளை நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே, ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள்ல அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பச்சை நிற காய்கறிகள்ல அல்கலைன் தன்மை இருக்கு. இது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய pH அளவை சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரையை நம்ம சாப்பிட்டு வருவது எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி பண்ணும். அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரையை, வெரைட்டி ஆஃப் கீரையை நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா எலும்பு நமக்கு பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உடல்ல கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். அதாவது எலும்புகள் பலவீனமாகி எளிதில் அது உடைஞ்சு போயிடும். இதனால தான் குழந்தைகளுக்கு அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்குறாங்க. அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சிறந்த எடுத்துக்காட்டு பாதாம் பால். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கிறதாக குறிப்பிடப்படுது. ஆனால் எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்தும் கடல் உணவுகள் தான் அதிகமாக இருக்கு. நம்முடைய உடல் கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தேவை. பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை நமக்கு தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கு. சைவ உணவு சாப்பிடுபவர்கள் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்து சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். ஸோ நீங்கள் விட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கு கடல் உணவுகளும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரும்போது தோள்களின் மூலமாக விட்டமின் டி சத்து பெற முடியும். அந்த சூரிய ஒளியின் மூலமாக உங்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக எலும்புகள் பலமடையும். விதைகள் மற்றும் நட்ஸை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்புகளில் இந்த மாதிரி பருப்பு வகைகள்ல இருக்கு. விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகள் ஆகியவற்றிலும் கால்சியம் சத்து தவிர பிற விட்டமின்ஸ் மினரல்ஸுமே நம்மளுடைய எலும்பினுடைய பாதுகாப்புக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து தினந்தோறும் குறிப்பிட்ட அளவில், அதாவது நமக்கு போதுமான அளவுக்கு விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தை நம்ம பழங்களில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி அவசியம். ஸோ இந்த சத்து, இந்த விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். கோலோஜன் எதுக்கு வேணும் அப்படின்னா கோலோஜன் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாவதற்கு காரணமாக இருக்கு. அதனால கோலோஜன் உற்பத்தி ஆவதற்கு விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும்.
இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஆனால் ஒரு சில உணவுகளை நம்ம தவிர்க்க வேண்டியது அவசியம், அல்லது ஒரு சில உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அப்படி இல்லை அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் நமக்கு பலவீனமாகும். அப்படி அந்த வகையில் காஃபி நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்வது உண்டு. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு நம்ம சிக்கரி கண்டிப்பாக சேர்க்கணும். தினமும் நம்ம காஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஆரோக்கியம் தான். காலை உணவுகளோ மதிய உணவுகளோ அல்லது எதுவாக இருந்தாலும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காஃபி எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 கப் காஃபி, அந்த அளவு நமக்கு போதுமானது. இந்த அளவு நமக்கு அதிகமாகும் போது நமக்கு அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்தை உடல்ல சேர விடாமல் நம்ம குடிக்கக்கூடிய காஃபி தடுத்துரும். அதனால எலும்புகள் வலுவிழுக்கிறதுல காஃபி பானம் முக்கியமாக கருதப்படுறதால காஃபியை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்பு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா எலும்புகள் பலவீனமடைய ஆரம்பிக்கும். உப்பு நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு உப்பு. இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நீங்க உங்களுடைய உடல்ல கால்சியத்தை இழந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு சிறுநீரகங்கள் வழியாக உடல்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு ஆளாவதாக ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு அப்படின்றது உடல்ல ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதுவே உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் எல்லாம் இருக்கு அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த அளவு தான் நீங்க உப்பு சாப்பிடணும் அப்படின்றத சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் அறிவுறுத்துறாங்க. ஸோ உப்பு அளவோடு எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். இல்லைன்னா உப்பு நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் வீக்காக ஆரம்பிக்கலாம். வெள்ளை சர்க்கரை எலும்புகளை உருக்குலைக்க வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம தினமும் 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை இப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடந்துகிட்டு தான் இருக்கு. பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் என்று சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்கு. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து நிறைந்தக்கூடிய உணவை நம்ம தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளணும். இல்லை அப்படின்னா சர்க்கரை எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும். இது நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைச்சிடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால நீங்க என்ன பண்ண முடியும்னா வெள்ளை சர்க்கரையை அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? 1% கூட அது உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தராது. இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடல்ல கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். எலும்பு அடர்த்தியை குறைக்கும். எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் ஆப்போசிட்டா செயல்படுது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நீங்க செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்காதீங்க. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. ஒரு சில பேரெல்லாம் ஆல்கஹால் அளவோட சாப்பிட்டா அது ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய உடலுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கேடுகளை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கு. நீங்க ஆல்கஹால் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஸோ அதோடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகரிக்கும் போது அது என்ன பண்ண முடியும்னா உடல்ல யூரிக் அமிலத்தினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இது உங்களுடைய மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு தங்கி கடுமையான மூட்டு வலியையும் பிற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் எலும்பு அடர்த்தி குறைந்து விடுவதும் வலுவான எலும்பை மென்மையாக்க செய்வதும் எலும்பு முறிவுக்கு பிற எலும்புகள் உங்களுக்கு இணங்கி உங்களுடைய எலும்பு வீக்காக ஆகிறதும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாத்தியப்படும். அதனால குறிப்பாக ஆல்கஹால் நீங்க அருந்தக்கூடாது. ஸோ ஆல்கஹால் அருந்துனீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான எலும்பை விட உங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்பு ஆரோக்கியமற்ற எலும்பாக தான் இருக்கும். ரொம்பவே வீக் ஆகிடும் உங்களுக்கு எலும்பு. அதனால நீங்க இந்த உணவுகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் சாப்பிட்டு எலும்புகளை பலப்படுத்திக்கணும், நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.